வணக்கம் தமிழக மக்களே. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் அறிக்கையை விட்டுருக்காரு. ஆண்களுக்கு இலவசம், பெண்களுக்கு இலவசம், மாதம் 2000, அதுக்கப்புறம் விலைவாசியை ஏற்றுவோம், உங்கள் தலையில் தான் கட்டுவோம், உங்கள் ஒவ்வொருத்தர் தலையும் பல லட்சம் பல கோடி கடனை வாங்குவோம், விலைவாசி ஏற்றுவோம். ஏன்னா நீங்கள் ஓட்டு போடுற நீங்கள் ஒரு முட்டாள், ஓட்டு போடுற நீங்கள் ஏமாறதுக்குன்னு தமிழ்நாட்டில் பிறந்திருக்கீங்க அப்படின்றதான் அவங்க நினைப்பு. நாடகம் பேசுவோம். இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் தான் நீங்கள் தெளிய முடியும். நீங்கள் சிந்திக்கணும், மாற்றம் வேணும்னு நினைக்கிறோம். ஆக மக்கள் இந்த தடவை திமுக ஒரு 5 வருஷம் ஏமாற்றிடுங்க. உங்களை பல வருஷம் திமுக ஏமாத்துச்சுல, நீங்கள் ஒரு 5 வருஷம் ஏமாற்றுங்க. சரி, 10 வருஷம் ஏமாத்துங்க. திமுக ஓட்டு போடுற தமிழ் மக்கள் ஒரு 10 வருஷம் திமுக ஏமாத்துங்க, நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. அப்போ ஓட்டு போடுற தமிழ் மக்கள் தான் புத்திசாலி தமிழ்நாடு மக்கள். தமிழ் வெற்றி கழகம் தேர்தல் அறிக்கை தயாராகி இருக்குது. 25 வருஷத்துக்கான தேர்தல் அறிக்கை, அது வித்தியாசமாக தான் இருக்கும். அப்புறம் திமுகவும் திட்டமிட்டு தான் இருக்குது தேர்தல் அறிக்கை. இந்த தடவை என்ன அதை சொல்லி மடக்கலாம். இப்போ அதிமுக 2000னா இப்போ திமுக ஒரு 4000 சொல்லுவோம். அப்புறம் இந்த திருச்சி புதுக்கோட்டை ரூட்டு பஸ் இருக்குது பாருங்க, அதிலேருந்து ஒரு 10-20 ரூபா கம்மி பண்ணுறேன் ஓட்டு போடுறேன்னு சொல்லுவோம். அது மாதிரி அப்படியே திட்டம் தீட்டிக்கிட்டு இருக்கோம். எப்படியாவது பதவியை பிடிக்கணும், அந்த சேரை விட்டு எந்திரிக்க கூடாது, எப்படியாவது இப்படியே இருக்கணும், எப்படியாவது எதை வேணால் செய்யணும். ஆனால் தமிழ்நாட்டில் இப்போ எவ்வளவு திமுக எவ்வளவு இலவசம் இதை கொடுக்க போனாலும் அது பதவி மேலே உள்ள ஆசை. துணை முதலமைச்சர் ஆகணும் வேறு அவரை, அதனால